வெளியில் அவங்களாம் யோசிப்பாங்க, இவனும் ஒழுங்கா இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான், ஹிந்தியும் தெரியாது, எப்படி எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் குழப்பமா இருக்கும். இப்படி லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் லவ் இல்லை. ட்ரெய்லரிங் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்றாங்க, ஆக்சா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டர், என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2-3 பிரஸ் மீட்னால நீங்களும் கொஞ்சம் 6 4 வரைக்கும் நல்லது. எதுவுமே தப்பு இல்லை. நாயகன் தொடங்கிடுச்சு. முதல்ல காடா சார், பிருந்தா சார் சொன்ன மாதிரி காடா இல்லை, எனக்கு காடு. நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அவருக்கும் சொன்னார் மேடையில், அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது. ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம்ங்கிறது தெரியும். வெளியில் அவங்களாம் யோசிப்பாங்க, இவனும் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான், ஹிந்தியும் தெரியாது, எப்படி எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் குழப்பமா இருக்கும். ஏதோ ஒரு வகையில் 2 பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா? இந்த பாஷை தான் உங்களுக்கு புரியல, நீங்க பேசிட்டே இருந்த. சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காரு. அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து எவ்வளோ சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை. பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க. அப்போது நான் டபுள் காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. இதில் பேர் அவங்க பேர் இருக்கும். அவங்க மூலமாக நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு 14 கோடி ரூபா அனுப்பி வச்சாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய படம் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு இவ்வளவு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட். சாதாரணமாக தொடங்கினவங்க. மதியுடைய டைமிங் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ், டைமிங்னா சார் வந்து 7 மணினா 7 மணி, 1 நிமிஷம் முன்னாடி இருக்காரு பின்னாடி இருக்காரு. நான் காடா சார், நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் உண்டா அப்படின்னு அவரை கேட்டேன். லிமிஜி, ஒரு இடத்துல ஒரு ஆள் 7 மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார். கடவுள் நம்பிக்கை இல்லையோ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு 189 படங்கள் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர். கும்கி 1க்கு ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க. ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க. மாபெரும் அவர் மனிதர் வாயிலிருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நன்றி சார். இப்போது இந்த படத்துடைய டைரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆச்சு இருந்தாலும் எனக்காக சின்ன டைம் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் லவ் இல்லை, இது வேற சீலா பிலிம். ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன். குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபுசாரம் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பசங்க. எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை. இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு. மஞ்சுளால் பேர். அப்படின்னா திருப்பதி பஸ் வச்சிருக்க முடியாது. அந்த பெண்ணோட இருந்திருந்தா இன்னொரு சிஸ்டர் கன்சன் இன்னும் வச்சுருந்துருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய நடுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேர் அன்பு அந்த அவங்க மேலே. ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க SRM காலேஜுக்கு. எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதை சாலி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேர் அன்பு அவங்க மேலே எங்களுக்கு. அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது 2 பேருக்கு லவ். எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம். ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க கல்யாணம் வேணான்னு சொல்லும். எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருமே லேசோட்டு சந்தேகம் வந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டு இருக்குன்னு.
ஆனா எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும், ஒத்துக்க வைக்கணும். போர்ஸ்டா இங்க இருந்து போயிடக்கூடாது. குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம். இத்திரி ஐயா இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது. ஆனா அவர் மேல இருக்கிறவங்க டெய்லி எப்படின்னா வீட்டுல பெரிய ஒரு பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க லைஃப்லயே அதை மீட் பண்றோம். பார்த்தா எங்க பெரியண்ண ஒரு பக்கம், எங்க போஸ், சின்னண்ணன், அம்மா, பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது. வீட்டுக்கு போனா அப்படி ஒரு எங்க பெரியண்ண முகத்தில் பார்க்கவே முடியாது. என்னடா இப்படி நம்ம வீட்டுல ஏதோ மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும். இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கப்ப சரணியா என்ன பண்ணணும்னா எகெயின்ஸ்டே கிடையாது, ஆனா பட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பார்க்கறதுலாம் அப்படியே சிம்பத்தி வரணும் மேல, இவங்கெல்லாம் பார்த்து அனுப்பி வைக்கணும். அந்த ஒரு மூடு. போஸ் ஒரு பக்கம், டேய் கோயம்புத்தூர்ல முக்கியமான ஆள் இருக்காரு, எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா, தூக்கிடலாமா, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி, டேய் அமைதியா இது எப்படி நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம், அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோவம் தாவும். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து அப்படி மதி போஸ் உள்ளே விடக்கூடாது, டென்ஷன் ஆகிறோம், நீ அமைதியாக உள்ள சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன். மதியம் வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சு. அப்படி அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல, சரண்யா மூலமா ஃபேமிலி இருக்கிறதுக்கு எல்லாரும் பற்றி தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மானா என்ன, எங்களுடைய அண்ணன்னா என்ன, நான் என்ன, எல்லாமே சொல்றாரு. சொல்லிட்டு எனக்கு தனித்தனியா பேச போய் சந்தர்ப்பம் கொடுக்கமாமா, கண்ணீர் மொத்தம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நடிச்சு காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு. சரின்னு சொல்லி அப்படி அழுது அழுது என்ன கேட்குற. அப்படி எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுச்சு. நான் ஒன்னே சொன்னேன், நீ கிளம்பி போங்க, ஒரு ரைட் டைம்ல இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்துவோம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்கேன். நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோகசிங் எனக்கு பிடிக்காது. வீட்டில் ஆனால் அந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்கு, எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன். அம்மா காசுலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம், வந்து ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏழாம் மாதிரி கேட்ட மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலில் வந்து விழுந்து எல்லாம் விழ சொல்லி நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்டர் போயிட்டு இருக்கு, அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்பெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு, ஹீரோ மாதிரி இருக்கார்ல, முதல் சொன்னது போஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவா உள்ள வந்தாரு. அதை பிரபுசலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணார். மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதம் ஆயிருக்கலாம், ஆனா இப்போ ட்ரெய்லரிங் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்றாங்க, ஆக்சுவலா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டர், என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு. இந்த இதுதான் சார் உங்களோட வெற்றி. ஒவ்வொரு முறையும் சங்கர் சார் என்ன பார்க்கும்போது சொல்லுவாரு, தனியா பிரத்யேகமா இவருக்கு மட்டும் எங்கெங்க கிடைக்கும் இந்த மாதிரி லொகேஷன், எப்படி தேடி போறாரு. மைனாவாகட்டும், கும்கி ஆகட்டும், எங்களுடைய கம்பெனியில மாபெரும் மரியாதை. அந்த கும்கி திருவண்ணாமலையில ரிசல்ட் பார்க்கறதுக்காக போறேன், உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாம வெளியில காரு, அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அதெல்லாம் சொல்றாங்க அந்த தேட்டருக்காரங்க, இந்த மாதிரி உலக சுற்றுவாளிமன், திரிசூலம், ஒரு ராகம், 16 வயதிலே இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முரட்டுக்காலை